ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது டிப், பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததும் முதல்ல காம்புகள் உள்ளதும் காம்புகள் இல்லாததுமா தனித்தனியாக பிரிச்சிருங்க. காம்புகள் உள்ளதை முதல்ல கழுவி ஒரு துணியால் தண்ணி இல்லாமல் துடைச்சி ஸ்டோர் பண்ணுங்கள். காம்புகள் இல்லாத மிளகாயை தனியாக வச்சு சமைக்கும் போது கழுவி யூஸ் பண்ணுங்கள். காம்புகள் இல்லாத மிளகாயை கழுவி ஸ்டோர் பண்ணுனா சீக்கிரமாகவே அந்த மிளகாய்கள் பழுதாகிரும். இயன்றளவு பச்சை மிளகாய் எப்போ வாங்கினாலும் காம்புகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இரண்டாவது டிப், தக்காளி வாங்கினதும் முதல்ல பழுத்தது தனியாகவும் பழுக்காதது தனியாகவும் பிரிச்சிருங்க. பிறகு ஒரு காய்ந்த துணியால் தக்காளிகளை துடைச்சி அதனுடைய காம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். சமைக்கும் போது தக்காளிகளை கழுவி யூஸ் பண்ணுங்கள். பழுத்த தக்காளிகளை முதல்ல யூஸ் பண்ணிடுங்க. மூணாவது டிப், பூண்டு வாங்கினதும் அதை தனித்தனியாக பற்களை உடைக்காதீங்க. முழு பூண்டாகவே ஸ்டோர் பண்ணுங்கள். பூண்டு போட்டு வைக்கும் கூடையில் 3 காய்ந்த மிளகாயை போட்டு வச்சிங்கன்னா பூண்டு பழுதடையாமல் இருக்கும். பூண்டு உரிக்க முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா பூண்டை சீக்கிரம் உரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பூண்டு பற்களை கட் பண்ணி 2ஆக கட் பண்ணினாலும் ஈஸியாக உரிச்சிட முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.